அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். அரசாணைகள் செயலாக்கம் பெற வேண்டும், அதுதான் திராவிட மாடல் என அனைவர் மனதிலும் பதிய வேண்டும். 10 அரசு துறைகளின் ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சாரத்தை தொடங்கிய இபிஎஸ்க்கு நயினார் நாகேந்திரன், எல் முருகன் நேரில் வாழ்த்து. மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற ரோட் ஷோவில் அதிமுகவினருடன் பாஜகவினரும் பங்கேற்பு. எடப்பாடி பழனிசாமி நிகழ்ச்சியின் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி 1 லட்சம் ரூபாய் திருட்டு. மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. நடிகை நயன்தாராவின் ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ள சந்திரமுகி படக்காட்சிகளை நீக்க கோரிய வழக்கு. 2 வாரங்களில் பதிலளிக்கும்படி டாக் ஸ்டுடியோ நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்ட வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவுக்கு ஜாமீன் கிடைக்குமா? சென்னை உயர்நீதிமன்றம் நாளை தீர்ப்பு. வல்லக்கோட்டை முருகன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க செல்வ பெருந்தைக்கு அனுமதி மறுப்பு. அதிகாரிகளின் அலட்சியத்தால் சுவாமி தரிசனம் செய்ய முடியவில்லை என செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கு ரத்து. வங்கிக்கு 15 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுகவை எதிர்ப்பதால் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு அழைத்தோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். LGBTQ அமைப்பினர் குறித்த தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. உள்ளத்தை காயப்படுத்தி இருப்பதாக அறிந்து பெரிதும் வருந்துவதாகவும் திருமாவளவன் பேட்டி. திருமணமாகி மத்திய பிரதேசம் சென்ற சென்னை வழக்கறிஞர் கவிதா 3 மாதத்தில் உயிரிழந்ததால் சந்தேகம். இராணுவ மருத்துவரான மணமகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது மகளின் தந்தை கோயம்பேடு காவல்துறையிடம் புகார். மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. முதலமைச்சரின் உத்தரவை அடுத்து அரசிதழில் வெளியீடு. திருபுவனத்தில் நாம் தமிழர் கட்சியினரின் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம். காவலரின் தடையை மீறி போராட்டம் நடத்துவேன் என சீமான் ஆவேசம். அஜித்குமார் கொலை வழக்கில் கட்ட பஞ்சாயத்து செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல். பதினேழு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நாடு முழுவதும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வேலை நிறுத்தம். தமிழ்நாட்டில் தொமுச, CITU, INTUC உள்பட 13 தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பதாக அறிவிப்பு. நெல்லை அருகே தனியார் கிரஷர் காவலாளி மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உடலை எடுக்க விடாமல் போராட்டம். உறவினர்கள் எதிர்ப்பை மீறி ஆம்புலன்ஸில் காவலாளி உடலை போலீசார் எடுத்துச் சென்றதால் பரபரப்பு. தமிழ்நாடு முழுவதும் சாலை மற்றும் மேம்பால பணிகளை மேற்கொள்ள 7500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு.
மானிய கோரிக்கையில் அறிவித்தபடி அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவின் கணவர் ஜாமீன் கோரிய வழக்கு இருதரப்பு வாதங்களையும் முன்வைக்க திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கியது. 7.5% உள் ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2025-26 கல்வியாண்டிற்கு 20% கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் வழங்கப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே நடுநிலைப் பள்ளியை முற்றுகையிட்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தர்ணா. ஆங்கில பாட ஆசிரியர் சரிவர பள்ளிக்கு வராததால் மாணவர்களின் கல்வித்திறன் பாதிக்கப்படுவதாக கூறி முற்றுகை. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற குடமுழுக்கு திருவிழா. செந்தமிழ் மந்திரங்கள் ஓதி நடைபெற்ற திருக்குட நன்னீராட்டை கண்டு பரவசத்தில் திளைத்த பக்தர்கள் வெள்ளம். குடமுழுக்கை முன்னிட்டு திருச்செந்தூர் கடற்கரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வழிபாடு. கண்ணை கவரும் கழுகு பார்வையில் குடமுழுக்கு விழா காட்சிகள். தமிழ்நாடு முழுவதும் 113 கோயில்களில் குடமுழுக்கு விழா. யாகசாலை பூஜைகளில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆனி பிரம்மோற்சவ விழா. 63 அடி தங்க கொடி மரத்தில் கொடியேற்றப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் பக்தி பெருக்குடன் சுவாமி தரிசனம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வருகிற 13ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. கிராம் 9,010 ரூபாய்க்கும் சவரன் 72,080 ரூபாய்க்கும் விற்பனை. கர்நாடக முதலமைச்சர் பதவி தொடர்பாக சித்தராமையா DK சிவகுமார் இடையே நீடிக்கும் பனிப்போர். லிங்காயத் மேடையில் ரம்பாபுரி சி ராஜதேசிகேந்திர சிவாச்சாரியா TKSக்கு வெளிப்படையாக ஆதரவு. பதவிக்காலம் முடிந்தும் அரசு பங்களாவை காலி செய்யாதது ஏன்? உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி TY சந்திரசூட் விளக்கம்.
திருவனந்தபுரத்தில் 18 அடி நீளம் கொண்ட ராஜநாகத்தை பிடித்த வனத்துறை அதிகாரி ரோஷினி. எந்த அச்சமும் இன்றி லாபகமாக பிடித்த காட்சிகள் இணையத்தில் வைரல். பிரிக்ஸ் அமைப்பை ஆதரித்தால் 10% கூடுதல் வரி விதிக்கப்படும். இந்தியா, பிரேசில் உள்பட நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. எஸ்.ஜே. சூர்யா இயக்கி நடிக்கும் கில்லர் படத்திற்கு இசையமைக்கிறார் ஏ.ஆர். ரஹ்மான். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது படக்குழு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம்.